ஐ கேன் கெட் சம் பெனிஃபிட்டு, அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதே போல் வந்து ப்ரொஃபஷனல்ஸ்னு பார்க்கும்போது டாக்டர்ஸு, அட்வொகேட்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, இது போல் எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் அதில் வந்து கொண்டு வரலாம். ஆர்கனைசேஷன்ஸு, கம்பெனிஸு. இப்போ அடுத்தது வந்து யுனைட்டி, அடுத்தது டெவலப்மெண்ட் அப்படின்றது நான் முதல்லையே சொன்னேன். இண்டிவிஜுவல் டெவலப் ஆனால் வந்து கம்யூனிட்டி டெவலப் ஆன மாதிரி எல்லா இண்டிவிஜுவலும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா வந்து டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்ன்ற மாதிரி. அதுபோல் பார்க்கும்போது அப்போ இண்டிவிஜுவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்ன்றதை விட 3 குரூப்பாக இருக்காங்க. ஆஸ் ஆன் டேட் வந்து சில்ட்ரன் இருக்காங்க, அடல்ட்ஸ் இருக்காங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. நம்ம கம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா வேர் வி ஹாவ் டு கான்சன்ட்ரேட், எங்கே வந்து நம்மளுடைய முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முக்கியத்துவம் முதல் 2 தான் இருக்கணும். சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸு. சில்ட்ரன் அப்படின்னா படிக்கிறவங்க பூரா சில்ட்ரன், அடல்ட்ஸு காலேஜ் படிக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டவங்கெல்லாம் கூட அடல்ட்ஸ் தான். அது போல் இருக்கிறவங்க அந்த 2க்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த 2க்கு வந்து நம்ம டேக் பான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகிறதுல சந்தேகமே கிடையாது. அதுக்காக இது போல் மீட்டிங் நான் போடக்கூடாதுன்னு போடலாம், இதுவும் நல்லது தான். ஏன்னா பெரியவங்க தான் வந்து காலையில் பேசினாங்க. அதை டாக்டரே சொன்னார், நான் செய்கிறத பார்த்துட்டு என்னுடைய மருமகன் இது பேரெல்லாம் வந்து கற்றுக்குறாங்க, செய்கிறாங்க, நாளடைவில் அது போல் மாறுவாங்க அப்படின்னு. அதனால் பெரியவங்க வந்து இது போல் வந்து வரலாம். பெரியவங்க வந்தால் அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன முடியுமோ அவங்களால உடைய பண டொனேஷன் கொடுக்கறதோ, இல்லை உடல் உழைப்பு கொடுக்கறதோ, இல்லை எதுவுமே இல்லைன்னா நல்ல ஐடியா கொடுக்கறதோ, இது போலெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் மீட்டிங் வந்து நடத்தலாம், நடத்தக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் இதை விட முக்கியமானது வந்து சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸுக்கு அவர் டேக் பான் ஷுட் கிவ் மோர் மோர் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணாங்கன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து ஒரே ஒரு மீட்டிங் ஆரம்பிச்சுட்டு பசங்களை அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காலத்தில் எல்லாமே வந்து இப்போ இதுலேயே ஆன்லைன்லேயே நம்ம மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணலாம். அது போலலாம் இருக்கிறதுனால எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இல்லாமையே நிறைய பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இன்றைக்கி. அதனால் வந்து அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். சில்ட்ரனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் வந்து மஸ்ட்டு. அவங்க எதை பண்ணுறதா இருந்தாலும் நம்மளுடைய குலத்தொழிலாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் எஜுகேஷன் இருக்கணும். எஜுகேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த காலத்தில் நீங்கள் வந்து வாழவே முடியாது. அது போல் ஆகிப்போச்சு. எஜுகேஷன்ன்றது முன்னெல்லாம் வந்து எழுத்து படிக்க தெரியாதவனுக்கு கண் இல்லைன்னுவாங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் தெரியாதவனுக்கு, மொபைல் ஆப்ரேட் பண்ணால் தெரியாதவன் இல்லிட்ரேட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதுபோல் காலம் ஆகிப்போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம சில்ட்ரனுக்கு வந்து மாடர்ன் எஜுகேஷன் என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும். எஜுகேஷன் வரும்போது எந்த லைனில் வந்து பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த லைனில் நம்ம அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணணுமே ஒழிய நமக்கு இருக்கக்கூடிய ஆசையோ ஆதங்கமோ, நான் வந்து டாக்டராக ஆகணும்னு நினச்சேன், ஆக முடியல, என் பையன் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு. அவன் வந்து ஒரு என்ஜினியர் ஆகணும்னு நினச்சான்னா அவனை என்ஜினியர் ஆகினா அவன் நல்ல உயரத்துக்கு வளருவான். ஆனால் வந்து இப்போ டாக்டராகவும் வளருவான், அதை விட வந்து அது போல் வளருவான். அதுபோல் எந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த லைனுக்கு வந்து அவங்கள வந்து தயார்படுத்தணும். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வந்து சிகரம்னு ஒன்று இருக்குது. எந்த தொழிலுக்கு போனாலும் சிகரம்னு இருக்குது. அந்த சிகரத்தை ரீச் ஆகணும்னா அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த லைனில் போனாங்கன்னா தான் வந்து அவங்க எக்ஸல் ஆவாங்க. அதே போல் குழந்தைங்கள வந்து விளையாட விடணும். இப்போல்லாம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா விடிகாலம் வந்து காலையில் எழுப்பி 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். எழுந்துருன்னு எழுப்பணும். அதுக்கப்புறம் அவங்கள பேக் பண்ணி எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு துரத்தணும். அவங்கள எடுத்து போய் ஒரு பஸ்ஸில் ஏற்றி விடணும். அவன் போவான், அங்கே போய் படிச்சுட்டு வரான். வந்ததும் வந்து உடனே வந்து டியூஷனுக்கு, இந்த டியூஷன் போ, அந்த டியூஷன் போ, இது போல் அது போல் ஓடும். அதுக்கு பிறகு வந்து வெக்கேஷன் வரும். காலாண்டு லீவு, அரையாண்டு லீவு, ஆனுவல் லீவு இதெல்லாம் வரும். அந்த லீவில் எதுனா ஒரு ப்ரோக்ராமு ரெடி பண்ணு, அதில் வந்து அனுப்பிச்சிடு அப்படின்னு. அந்த பையனுக்கு வந்து விளையாட்டுன்றதே தெரியாது.
ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்கூலில் நம்ம படிக்கும்போது ஸ்கூலில் வந்து ட்ரில் பீரியடு அப்படின்னு ஒன்றெல்லாம் இருந்தது. இப்போ இந்த காலத்தில் வந்து ஸ்கூலில் அது போல் ஒரு ப்ளே கிரவுண்டே கிடையாது. ஆனால் கிரவுண்ட் இருந்தால் தான் வந்து ஸ்கூலுக்கு அப்ரூவல்னு சொல்கிறாங்க. அது எந்த கிரவுண்டை காமிக்கிறாங்க, எப்படி அப்ரூவல் வாங்குறாங்க, இதெல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் வந்து ஸ்கூலுங்க எல்லாமே இருக்குது, அவங்க ரெக்கார்டு பிரகாரம் எல்லாமே நடக்கும். ஆனால் நம்ம பசங்க வந்து யாருமே வந்து ப்ளே பண்ணுறது இல்லை. அதனால் அட்லீஸ்ட் வந்து பசங்களை விளையாடுறதுக்கு விடுங்க. விளையாடுறது விடுங்கன்னா இந்த லேப்டாப்லேயோ இல்லை நம்ம கம்ப்யூட்டர்லேயோ இதில் வந்து மொபைல்லையோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு நான் சொல்ல, ஃபிசிக்கலாக விளையாடுறதுக்கு பசங்களை அலோ பண்ணுங்க. அது வந்து கண்டிப்பாக இட் இஸ் எ மஸ்ட்டு. அதுக்கு வந்து பசங்க வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அதுபோல் போயிட்டு விளையாடிட்டு வந்தாங்கன்னா அவங்க மைண்டும் வந்து பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். நைட்டில் நல்லா தூக்கம் வரும், அவங்களுக்கு நல்லா தூங்குவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதே போல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு எந்த இது வந்து அதர் தேன் நம்ம படிப்பு தவிர வேறு எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்றது பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் பேரண்ட்ஸோடைய கடமை. அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுபோல் பண்ணால் அவன் வந்து பசங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. நமக்கு வந்து அப்பா கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு, அம்மா வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க. ஏய் அதெல்லாம் எதுக்குடா, நான் சொல்கிறத கேளு, இது படி, இதை விட்டுட்டு சும்மா போய் அதை பாடுறேன், இதை விளையாடுறேன், அதை விளையாடுறேன் அப்படின்னு திட்டினா வெறுப்பு தான் வரும். ஆனால் வந்து அவங்க என்ன லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பசங்க வந்து நல்லா வளருவாங்க. அதே போல் ஆட்டிடியூட் அண்டு டிசிப்ளின் பில்டிங், நம்ம கம்யூனிட்டிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே இருக்குது. அந்த இதை வந்து நம்ம தொலைச்சிடக்கூடாது. அதுக்கு வந்து அது வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில்னுவாங்க. அதுபோல் சின்ன வயசுலேயே வந்து அவங்கள வந்து வளர்க்கும் போதே அதுபோல் வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூடு, நல்ல ஒரு கேரக்டரோட, நல்ல ஒரு டிசிப்ளினோட, ஒரு சின்சியாரிட்டினா என்ன, ஹானஸ்ட்னா என்ன, அதுபோல் எல்லாத்தையுமே வந்து அதுக்கு வந்து நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அதுபோல் இருந்தால் தான் பசங்களுக்கு வந்து இப்போ முன்ன பேசினவங்கெல்லாம் கூட சொன்னாங்க, நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்றத வந்து பசங்க பார்ப்பாங்க அப்படின்னு. அதனால் நம்ம வந்து முன்னோடியாக இருக்கணும். டாக்டரே கூட சொன்னார், நான் வந்து இப்போ தோப்பகரணம் போடுவேன் அப்படின்னு. அது வந்து டாக்டர் அவர் வந்து தோப்பகரணம் போடுறன்ற அவசியமே கிடையாது. அவர் வந்து தொழில் வளர்கிறதுக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவர் தோப்பகரணம் போட்டு டெஸ்ட் பண்ணி எல்லாமே பார்த்து பண்ணுறாரு, தைரியமாக சொல்கிறாரு. அதுபோல் அந்த இதை வந்து கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து அது எல்லாமே நான் வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்னா பசங்களுக்கு வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ அதுபோல் யாருன்னா அந்த ஃபேமிலியில் வந்து ரோல் மாடலாக அமையணும். அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அது போல் வந்து ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு தகுதியானவங்களாக இருக்கணும், ரோல் மாடலாக நடந்துக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ தான் வந்து பசங்க அது போல் வந்து வளர்கிறதுக்கு சான்ஸு